ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மேல் காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. பின்பகுதி இந்த மாதிரி நாலாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அதோட தோல் கொஞ்சம் கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வதக்கணும். இதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு பூண்டு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அப்போதான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அளவு புளியை ஒரு 15 நிமிஷம் 1/4 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.